எங்க டீம் வந்து எடுத்த உடனே ஸ்லாக் பண்ணி பெரிய சிக்ஸஸ் அக்ராஸ் அடிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒழுங்கா விளையாடுவாங்க. ஒரு 2 பவுண்டரி மாட்டுச்சுன்னா அங்கிருந்து மொமெண்டம் வரும். அன்பார்ச்சுனேட்லி அது வர மாட்டேங்குதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. பட் காலம் மாறி போச்சு ஸ்ரீராம். ஒவ்வொரு டீமும் அதானே பண்றாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸும் ஒரு 2 பேர் உங்க ஸ்குவாட்ல வச்சுக்கணும்ல. இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையான்னு எனக்கு நிஜமா தெரியல. ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா பேசும்போது எங்க டீமை மத்த டீம்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. எங்க பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு பாலையும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இல்ல. ஆனா வந்து நல்ல ஒரு தரமான பேட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டண்டா பவுண்டரிஸ் அடிச்சு ரன்ஸை வந்து கொண்டு வருவாங்க. அவங்க மேல நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி பேசுறாரு. கம்பேர் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றது வந்து சரிதான் நினைக்கிறேன். இந்த டீமை வந்து வேற எந்த டீமோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்படி ஒரு அப்ரோச் எந்த டீம் கிட்டயும் இல்லவே இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு அப்ரோச். நீங்க சொன்ன மாதிரி T20 எவ்வளவோ மாறிடுச்சு. மாடர்ன் டேக்கு ஏத்தாப்புல ஒரு T20 டீமை வந்து கட்டமைச்சாதான் இந்த மாதிரி ஒரு IPL மாதிரி வந்து இருக்கிறதுலே பெரிய லீக்ல வந்து நம்ம வந்து சர்வே ஆக முடியும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை எப்படி நினைக்கிறீங்க? நாங்க ஒரு விதத்துல தான் ஆடுவோம், எங்களை வேற யாருக்கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? அது வந்து நான் பெருசா நீங்க எடுக்கிற அளவுக்கு ஹார்ஷா எடுக்க மாட்டேன் ஸ்ரீராம். ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். சட்டியில இல்லையே. அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு இவங்க வந்து இந்த அப்ரோச்ல ஆடினா நீங்க சொல்றதை நான் ஒத்துப்பேன். அந்த மாதிரி பிளேயர்ஸே இல்லையே. அங்கதானே பிரச்சனையே இருக்கு. நான் மறுபடியும் முன்னாடியே சொன்னேன். அதாவது சிஎஸ்கேவோட ஓஜி டீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 பேர்ல 8 பேர் அவங்க நாட்டுக்கு விளையாடுவாங்க. இந்த டீம்ல 2 பேர் அவங்க நாட்டுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் தான் பெரிய விஷயம்.